ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எதை குறித்தும் பயப்படாதபடி, எதை குறித்தும் கலங்காதபடி, இது என்னாகுமோ என்று சொல்லி இருதயத்தில் அழுத்தத்துக்கு இடங்கொடாதபடி கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்கள் தலையை அவர் உயரச் செய்வார். எந்த இடத்தில் வாசல் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தில் ஆண்டவர் வாசல் கதவை திறந்து தந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தகப்பனே, இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுப்பீராக. இந்த நாளிலும் விசேஷமாய் உம்முடைய பாதத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரத்தை, உம்மை துதிக்கிற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. அப்படியே நீர் இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாய் இருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.